அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 28வது நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சகோதர சமுதாயத்தவர்களோடு கை கோர்த்து அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தோடும் நல்லறங்களை கொண்டும் சந்தோஷத்தை கொண்டும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த நல்ல தன்மைகளையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே 5885வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாயி பிர் ரிஜால். இந்த ஹதீஸை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், குறிப்பாக இளைய சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா பெருநா வர்றதுனால தங்களை அலங்கரித்துக் கொள்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம் அல்ல. ஆனால் ஆண்கள் ஆண்களுக்குரிய அலங்காரத்தை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அலங்காரத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக ஆண்கள் பெண்களை போன்றோ அல்லது பெண்கள் ஆண்களை போன்றோ தங்களை அலங்கரித்துக் கொண்டால் அது சாபத்திற்குரிய செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா. பெண்களை போன்று தங்களை அலங்கரித்துக் கொள்கின்ற ஆண்களை அல்லாஹ் சபிப்பானாக. ரசூலுல்லாஹ் சாபமிடுகிறார்கள். வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாயி பிர் ரிஜால். ஆண்களை போன்று தங்களை அலங்கரித்துக் கொள்கின்ற பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஆண்களை எடுத்துக்கொள்வோம். சட்டை அணியலாம், ஜுப்பா அணியலாம், தொப்பி அணியலாம். இதெல்லாம் ஆண்களுக்குரிய காரியங்கள். சில ஆண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பெருநாளைக்காக வேண்டி தங்கள் சிகை அலங்காரங்களை பெண்களை போன்று மாற்றிக்கொள்கிறார்கள். பெண்களை போன்று ஜடை போட்டுக் கொள்வது. சில இளைஞர்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். பின்பகுதியிலே அவர்களை பார்த்தால் பெண்களை போன்றே காட்சி தருகிறது. பெண்களை போன்றே கொண்டை போட்டுக் கொள்வது, பெண்களை போன்றே முடிகளை ஜடையிட்டுக் கொள்வது. பூ மட்டும்தான் இன்னைக்கு வைக்கல சில இளைய சமுதாயம். காதிலே கடுக்கான் போட்டுக் கொள்வது, கம்மல் போட்டுக் கொள்வது, கைகளிலே மருதாணி இட்டுக் கொள்வது. இந்த மருதாணி என்பது பெண்களுக்கே உரிய அலங்காரம். அதிகமான தொழுகையாளிகள் கூட பெருநாள் அன்று நாம் பார்த்தால் 2 கைகள்லையும் பெண்களுக்கு நிகராக அந்த பூ வேலைப்பாடுகளோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா
மருதாணி இட்டுக் கொள்கிறார்கள். ஆண்கள் மருதாணி இடுவது கூடாது, அது பெண்களுடைய அலங்காரம். அந்த பெண்களுடைய அலங்காரத்தை ஆண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கைகளிலே 2 உள்ளங்கைகளிலும், சில பேர் புறங்கைகள்ல கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா பெண்களை போன்று மருதாணி இட்டுக் கொள்கிறார்கள். தயவு செய்து ஆண்கள் மருதாணி கைகளிலே இடுவது கூடாது. வேண்டுமானால் நரைத்த முடிகளுக்கு, தாடிக்கோ அல்லது தலைமுடிக்கோ மருதாணி சாயம் பூசலாம், மருதாணி இட்டுக் கொள்ளலாமே தவிர கைகளிலே ஆண்கள் மருதாணி இடுவது ஹராம். ஏன்னா அது பெண்களுக்குரிய காரியம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களை போன்று சிகை அலங்காரம் செய்வது, தாடிகளை ஷெவ் செய்து கொள்வது, பழித்துக் கொள்வது, இதுவெல்லாம் கூடாத காரியங்கள். ஆண்களை பொறுத்த மட்டில் பெண்களை போன்று நடப்பது, பெண்களை போன்று குழைந்து குழைந்து பேசுவது, இதுவெல்லாம் ஆண்களுக்கு கூடாத காரியம். மீறி செய்வார்களேயானால் அல்லாஹ் ரசூலுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாயி பிர்ரிஜால், ஆண்களை போன்று ஒப்பனை செய்கின்ற பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. சில பெண்கள் ஆண்களை போன்றே ஹேர் கட்டிங், முடிகளை வெட்டி கொள்கிறார்கள். ஆண்களை போன்றே சட்டை, டி ஷர்ட் அணிந்து கொள்கிறார்கள். ஆண்களை போன்றே பேண்ட் அணிந்து கொள்கிறார்கள். மேல புர்காலா ஒண்ணும் கிடையாது. ஆண்களே தான், அசல் ஆண்கள் தான். பேச்சு, நடை, பாவனை எல்லாமே ஆண்களை போன்றே இஸ்லாமிய பெண்கள் ஒப்பனை செய்வார்களேயானால் இவர்கள் தொழுதாலும் சரிதான், நோன்பு வைத்தாலும் சரிதான், ஜக்காத்தை சதக்காவை கொடுத்தாலும் சரிதான், அல்லாஹ் ரசூலுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளாகுவார்கள். பெருநாள் அன்று புத்தாடைதான் அணிய வேண்டும் என்பது அவசியம்லாம் கிடையாது. இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆடை ஆண்களுக்கு அவர்களுக்குரிய ஆடையாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு பெண்களுக்குரிய ஆடையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை நான் பார்க்கவில்லை, அவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார்கள், நரகத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 கூட்டங்களில் ஒரு கூட்டம் யார் அப்படின்னா பெண்கள். ஆரியாத்துன், காசியாத்துன், ஆரியாத்துன். காசியாத் அப்படின்னா அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆரியாத்துன் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். பெண்களை பொறுத்த மட்டிலும் முகம், உள்ளங்கை, உள்ளங்கால் இவைகளை தவிர மற்ற பகுதிகளை அவர்கள் மறைத்தே ஆக வேண்டும். ஆண்களுக்கு மாபைன சுர்ரத்தி வர்ருக்குபா, தொப்புல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் தான் அவங்களுக்கு அவுரத். மற்றதெல்லாம் ஜீனத், சட்டை போடுறது ஒரு அலங்காரம், தொப்பி போடுறது ஒரு அலங்காரம். அப்ப பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாள் ஆகிரத்து நெருங்க நெருங்க பெண்கள் காசியாத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆரியாத்துன் நிர்வாணமாக இருப்பார். ஒண்ணு இருள் இருக்க வேண்டும் அல்லது வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளிச்சம்தான் ஆனால் இருளாக இருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரெண்டில் ஏதாவது ஒன்றுதான் ஒரு நேரத்தில் இருக்க வேண்டுமே தவிர இருளாவும் இருக்குது வெளிச்சமாவும் இருக்குது அப்படின்னு ஒரே நேரத்துல சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிஞ்சிருப்பாங்க ஆனா நிர்வாணமா இருப்பாங்க. அப்படின்னா என்ன? வெங்காய சருகு மாதிரி இருக்கும் அந்த ஆடை. ஆடை அணிந்தாலும் கூட மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அல்லது நல்ல ஆடைதான் அணிந்திருப்பார்கள், மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்க மாட்டார்கள். அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்கட்டும். கணவனே பார்க்கிறான், நம்ம மனைவியை யாராவது பார்த்து ரசிக்கிறாங்களா அப்படின்ட்டு. சில மானங்கெட்ட கணவன்மார்கள் வயதுக்கு வந்த தங்கள் பெண் குழந்தைகளுக்கும் தங்கள் மனைவியருக்கும்
தங்கள் பொறுப்பில் உள்ள சகோதரிகளுக்கும் அரைகுறை ஆடைகளை அணிந்து, சில பெண்கள் பார்த்தா அப்படின்னா கையில இந்த கொசுவலை மாதிரிதான் வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அந்த மாதிரி ஆடைகள் வேண்டாம். ஏன்னா நமக்கு ஆடை கட்டுப்பாடு என்று ஒன்று இருக்கிறது, அதை நாம் பேண வேண்டும். ஆடை கட்டுப்பாடு மீறப்படுகின்ற பொழுதுதான் அந்நிய ஆண்கள் அந்த பெண்களை சுண்டி இழுத்து பாடியில் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அதுல இஸ்லாமிய பெண்கள் வயதான பெண்களாக இருக்கட்டும், வயசு பெண்களாக இருக்கட்டும், குமரி பெண்களாக இருக்கட்டும், ஆடை கட்டுப்பாடு அவசியம். பெருநாளைக்காக வேண்டி ஆடைகளை எடுக்கலாம், புத்தாடைகள் அணியலாம், தவறே கிடையாது. ஆனால் அந்த ஆடை மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல மனிதர்களே மானத்தை மறைக்கக்கூடிய அலங்காரமான ஆடைகளை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். எனவே அந்த ஆடை ஒழுக்கமான ஆடையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்கள் கணவனை திருப்திப்படுத்துவதற்காக கையிலே மருதாணி இட்டுக் கொள்ளலாம், நகைகள் அணிந்து கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கையில ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ், என்ன ஆயிஷா இது மோதிரம் தான் போட்டிருக்கிய? ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த மோதிரத்தை நான் அணிந்திருக்கின்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாருங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை சந்தோஷப்படுத்த நான் இந்த அலங்காரத்தை மோதிரத்தை அணிந்திருக்கின்றேன். ரசூலுல்லாஹ் உடனே கேட்கிறாங்க, இதுக்குள்ள ஜக்காத்தை நீ கொடுத்தியான்? கொடுக்கல யா ரசூலல்லாஹ். அப்படியானால் அது நரகத்தில் அது நெருப்பால் செய்யப்பட்ட மோதிரமாக உனக்கு போடப்படும். மோதிரத்தை அணிஞ்சிருக்கிறியா, அதற்குண்டான ஜக்காத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளையும் ஹதீஸின் மூலமாக பார்த்து வருகின்றோம். அதனால ஆண்கள் சமுதாயமே கையில மருதாணி போடாதீங்க. நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மீறி போட்டால் அல்லாஹ் ரசூலுடைய சாபம் நமக்கு ஏற்படும் என்பதையும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் முறையாக ஆடை அணிந்து, ஒழுக்கமான ஆடைகள் அணிந்து, ஒழுக்கமாக முறையாக பெருநாளை கொண்டாடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.